உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து முகநூலில் அவதூறு பரப்பி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் புகார் மனு அளித்தார். அப்போது வழக்கறிஞர் அணி காளி, அஜய், பாடகர் கோபி, சரவணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழ் அவர்களை பற்றி தொடர்ந்து சமூக வலைதளத்து பக்கத்தில் புவி என்கின்ற ஐடியில் தலைவர் எழுச்சி தமிழை பற்றி தலைவர் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அந்த கருத்துக்களை கொச்சைப்படுத்துகிற வகையில் மலத்தை தின்னு என்கின்ற அளவில் சமூக வலைதளத்தில் சமூக விரோதி சங்கி புவி என்பவர் தலைவரை பற்றி இழிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய தலைவரை பற்றி முகநூலிலே அருவருப்பான செய்திகளையும் படங்களையும் போட்டுக்கொண்டு வருகிறார். இதை நாம் அனைவரும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறோம். இதுபோல மறைமுகமான ஃபேக் ஐடியால் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தின் 1 கோடிக்கு மேல் தலைவர் அவர்களை நேசிக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் மனதுகளை புண்படுத்துகின்ற வகையில் இருக்கிறது. உடனடியாக தமிழக காவல்துறை இந்த புவி என்கின்ற முகநூல் இணையதளத்தை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள், அதுவும் குறிஞ்சிப்பாடி நகர ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கடுமையான போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்றைக்கு நாங்கள் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்க வந்தோம். எங்களுடைய புகாரை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த புகாரை அளித்துவிட்டு அமைதியான முறையில் கலந்து சொல்கிறோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.